ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், அதில் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது, யாருக்கு எழுதுற? கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கோ புறஜாதிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா எழுதுறாரு. எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவை சிலுவையில அடிச்சுட்டாங்க. அடிச்சது யாரு? ரோமர்கள். அடிக்க காட்டி கொடுத்தது சொந்த ஜனம். அதான் அந்த சொந்த ஜனம் தான் அவர் காட்டி கொடுத்துச்சு. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியல. பழைய ஏற்பாட்டுல தேவன் அவர்களுக்கு தோரா, அவங்க கேத்துவின் அப்படின்லாம் இருக்கும். அந்த தோராங்கிற வேதத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இயேசு சொன்னாரு, மோசையின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் யாரை குறித்து எழுதியிருக்கிறது? என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனா யாருக்கு தெரியல? சொந்த ஜனத்துக்கு அது தெரியல. அப்ப அந்த அடிப்படையில இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் என்ன செய்யல? காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்ப இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அப்படிங்கிறது, இந்த எழுதியிருக்கிறபடி அப்படின்னா எங்க எழுதியிருக்கு? இது முன்னாடி வாசித்திருக்கிறீங்களா? இது எங்க எழுதியிருக்கு? எழுதியிருக்கிறபடி அப்படின்னு நல்ல வேதத்துல தேறின பவுல் சொல்றார். ஏசாயா 64வது அதிகாரம், அதுல 4வது வசனம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவங்க பவுல் அங்க எழுதியிருக்கிற பிரகாரம் எழுதியிருக்கிறபடி அப்படிங்கிற வார்த்தை எங்க எழுதியிருக்குது? ஏசாயால வேத வல்லுநர்கள் இப்படி சொல்றாங்க. அது உண்மைதான், சரியா? ஏசாயாவுல சொல்ற கான்டாக்ட் வேற, பொருந்தியருக்கு சொல்ற கான்டாக்ட் வேற. கான்டாக்ட்னா என்னது? அந்த சூழல், அதாவது வேதத்தை எப்படி நம்ம அறிந்திருக்கணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த முழுக்க இஸ்ரவேல் யாருக்கு வேதம் எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தானே எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நமக்காக அவர் தெரிந்து, நமக்காக. அப்போ ஆபிரகாம்ங்கிறதான ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படும். கரெக்டா சொன்னீங்க, ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு சில நிபந்தனைகள் தேவை. அது வழியாக தான் கடந்து போக முடியும். ஏன்னா
ஆபிரகாம் மாதிரி ஒரு நபர் அந்த நாட்களில இல்லை. அப்போ அவருடைய கற்ப பிறப்பிலிருந்து தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு நாம் எல்லாருமே அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல, எந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம முன்னாடி வாசித்த கொரிந்தியர்ல வாசித்தது, அவர்களுக்கு இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்கிறதை அடிப்படையாக வைத்து அந்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எழுதியிருக்கிறபடி அது வாசிங்க. அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. இப்படி இயேசு இந்த மனுகுலத்தில் பிறந்து வளர்ந்து அடிக்கப்பட்டு நமக்காக பாடுபட்டு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுவார் என்கிறத, உயிர்த்தெழுந்து நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத என்ன செய்யாம அறியாமல் இருந்தார்கள். அப்போ எது அடிப்படையில அப்படின்னு சொல்லி அவர் உதாரணத்துக்கு எடுத்து காட்டும் பொழுது, எடுத்து சொல்லும் பொழுது, அவர் ஏசாயால சொல்லியிருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை அவர் அடிப்படையாக சொல்கிறார். அப்ப எழுதியிருக்கிற பிரகாரம் இப்போ நமக்கு அப்ளிகேஷன் தேவை. இந்த வசனத்திலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்ளணும், நான் என்ன கற்றுக்கொள்ளணும், நான் எதை அபியாசப்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு தேவை. அப்பதான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போவோம். ஏசாயா 64:4 நீங்க பாருங்க. எல்லாரும் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, நம்ம எல்லாம் நிறைய திட்டமிடுகிறோம். காலையில எனக்கு தியானிக்கின்ற பொழுது இந்த நல்ல அறிவு ஒண்ணு உதயமாச்சு. நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறி அநேக காரியங்களை நாம் என்ன செய்யறோம், திட்டமிடுகிறோம். நான் இதை படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், தப்பே கிடையாது. ஆனா நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில உணர்ந்து நிதானித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய திட்டங்களுக்கும் தேவ நடத்துதலுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, உண்மையா அவருடைய சமூகத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். என்ன நடந்தாலும் நன்மை, என்ன நடந்தாலும் நன்மை. அப்ப இந்த சின்ன கூட்டத்திற்கு அல்லது பெரும் கூட்டத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு தான் செய்வார். நான் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் புஷித்தாலும் குடித்தாலும் எல்லாமே நன்மை தான். நான் பரீட்சையில ஃபெயிலானா கூட நன்மை. ஆனா ஆகக்கூடாது. என்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா. அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் என்னன்னா, நம்ம திட்டமிடுகிறோம், நம்ம நல்லா யோசிக்கிறோம். ஆனா உண்மையாவுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாக இருந்தால், தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நம்மை அவர் என்ன செய்யறார், நினைத்து நமக்கு தேவையான காரியத்தை எல்லாம் அவர் செய்ய. அதனுடைய அடிப்படையில தான் 3 காரியங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அந்த 64:4 உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம் இந்த வசனத்தை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு முதல் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறார், இப்படி எடுத்துக்கங்களேன். நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்தோம்னா அல்லது தேவனுக்கு காத்திருந்தோம்னா அவர் ஒரு செயலை நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறார். புரியுதா? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. இங்கதான் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கு. ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தாலும் ஆண்டவருக்குள்ள நம்ம வளரும் பொழுது நமக்கு ஒரு யூனிக் பர்சனாலிட்டி வருது. வளர்ந்துருக்கிறீங்களா? நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சாராதவன் தான். ஒரு மிடில் கிளாஸ் தான், லோவர் மிடில் கிளாஸ் தான். ஆனாலும் என்னை ஏதோ ஒரு சக்தி அப்படியே நடத்துகிறது. இல்லையா? இங்கதான் இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா நம்ம இருக்கோம். நமக்கு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. நீங்க அந்த 1 கொரிந்தியர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் பொழுது
நேரம் ஆயிடும், சொன்ன நேரத்தில் முடிக்கணும். அந்த நேரத்தில் அந்த வாசிக்கும் பொழுது நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்யலாம். உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. அந்த ஆவி, உலகத்தில் இருக்கிற ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவியும் இருக்குது. ஆமாம். அப்போ நம்ம தேவனால் நடத்தப்படணும். பீயிங் அஸ் எ கிறிஸ்டியன், இந்த இடத்துல 13 பேர் இருக்கிறோம். 13 பேரும் ஏன் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம்? நீ பாருங்க, எல்லா இடத்துலையும் சத்தம் போட்டாங்களா? இல்லை. அப்படி அமைதியாக இருந்து அருமை வருகை வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவை சொல்லுகிற கூட்டம் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்கிற கூட்டம் உண்டு. நாம ஏன் சத்தம் போடுறோம்? மைக்கு இருக்கு சத்தம் போடுறோம் அப்படின்னா, இந்த கூட்டம் தான் ஆரம்ப கூட்டம். சரியா? அதை உயர்த்தி சொல்லலை. இந்த கூட்டம் தான் ஆரம்ப கூட்டம். வேதத்தின் அடிப்படையில் அவளை ஒருமித்து கூடினாங்க. என்ன பற்பல பாசைகளை பேசினாங்க, துதித்தாங்க, ஆராதித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசாங்க முறையா இந்த கிறிஸ்தவ மாற்றின பிறகு அதெல்லாம் நிறைய கூடி பேசி இப்படிதான் நடக்கணும் சொல்லி ஒரு முறையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா அந்த முறை மாத்திரம்னா நீங்க சபையில போய் தான், சர்ச்சில் போய் தான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஆனா கருணாநிதி கிட்ட யோசிச்சு சொன்னாரு, பிதாவை எங்கும் தொழுது கொண்டுகிற காலம் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துலையும் கல்லறை தோட்டத்தையும் போய் ஜெபம் பண்ணலாம், இடத்துலையும் ஜெபம் பண்ணலாம், கிச்சன்லையும் ஜெபம் பண்ணலாம். அந்த தேவ பிரசன்னம். ஏன்னா மனுஷனாய் பூமியில பிறந்து வளர்ந்து அவர் அடிக்கப்பட்டு பாடப்பட்டு உயிர்த்து அவர் என்ன செய்ய, பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பியிருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவருடைய பிரசனம் எங்கும் இருக்கிறது. அப்ப தேவன் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வசனத்தை பாருங்க, தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தேவன் என்னை பார்க்கிறார். யோசேப்பு சொன்னாரு, இந்த பாவத்தை செய்வது எப்படி? ஏன் அப்படின்னா அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நித்தம் அந்த ஸ்திரீ அவரை கூப்பிட்ட தொந்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமே அவர் பார்க்கிறாரு, சிசிடிவி இருக்கு, இந்த சிசிடிவியை மறைக்கலாம், துணி எடுத்து போட்டு மூடி மறைக்கலாம், அந்த சிசிடிவியை மறைக்கவே எங்கு அவர் வியாபித்திருக்கிறார். எல்லோஹீம், எங்கு வியாபித்திருக்கிறது. அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பிரசங்கம் பண்ற, ஏத வார்த்தையை சொல்ற என்னையும் கவனிக்கிறது, கேட்கிற உங்களையும் இது கவனிக்கிறது. இதுதான் நமக்குள்ள அப்படியே போய் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம சுபாவத்தை அப்படியே மாற்று. அல்லேலூயா. இதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னு ஸ்டபனா அப்படி இருந்தோம் அப்படின்னா, தேவன் இந்த இடத்துல நம்மளை தாழ்த்துகிறாரோ, தேவன் இந்த இடத்துல உயர்த்துறாரோ, அந்த சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம மாறலை அப்படின்னா, பணக்காரர்களா இருந்தாலும் கஷ்டப்படுவோம், ஏழையா அப்படி தேவ சமூகத்துல காத்திருந்து இப்படி தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், ஏழைகளாக இருந்தாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கோடி கோடியாய் வைத்து அதை மருத்துவமனைக்கு செலவிடுவதை விட கொஞ்சம் பணங்கள், கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் எல்லா செலவுகளையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தும். இந்த நடத்துதலுக்குள்ள நம்ம வந்துடணும். அப்ப எந்த இடத்துல துண்டு போட்டாலும், எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், எவ்வளவோ மாற்றங்கள் தேசத்துல ஏற்படுத்தினாலும் ஒன்றும் செய்யும். இந்த விசுவாசத்துக்குள்ள, இந்த லைஃபுக்குள்ள வந்தாதான் ஒரிஜினல் கிறிஸ்துவ லைஃப். ஆபத்து காலத்துல நான் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் ஆகடியம் பண்ணுவேன். இருக்கா? இருக்குது. ஏன் நம்ம இப்ப பேசுறோம், ஒரு ஆளுக்கு கொண்டு ஒரு பிரசங்கத்தை அவங்க பேசலாம், வேற யாராவது பிரசங்கம் பண்ணலாம். நான் குறிப்பா நம்மளை அனுப்பி வசனத்தை காலையில 3:30-4 மணிக்கு உணர்த்தி, அதை நானும் லைஃப்ல அதை உணர்ந்து பார்த்து அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். ஏன் இதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனமானாலும் இருதயத்தினுடைய ஆழத்துல அது பதியும். நம்ம இந்த 13 பேரும் டூப்ளிகேட் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது.
நம்ம சுரண்டி பார்த்தா ஒரிஜினல் கவரிங்காக இருக்குங்க. கொஞ்சம் தான் எனக்கு படிச்சிருக்கேன் பிரதர், 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த 10ஆம் கிளாஸ்க்குள்ள படிக்கக்கூடிய அந்த அந்த எழுத்து வாசிப்பெல்லாம் என்ன இருக்கணுமோ அது எனக்கு இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சபையிலிருந்தே வளர்றீங்க. வாலிபர் பிள்ளைங்கள்லாம் மற்றவர்கள்கிட்ட இல்லாத பர்சனாலிட்டி, ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். வேத ரீதியில இருக்கணும், பாட்டுல இருக்கணும், இசையில இருக்கணும், எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், என்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நான் நடிக்கிறவனா இருக்கிறான், ஒரு ஊழியக்காரர் மாதிரி, ஒரு பிரசங்க மாதிரி, ஜெபிக்கிறவர் மாதிரி. இதே ஜபம் என் வீட்டில் இருக்கா, வேதத்தை தியானிக்கிறேனா, நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பாருங்க. நம்ம எல்லாரும் 300 பேர் இருந்தாங்கன்னா இந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது, அவரை உட்கார சொல்லுங்கன்றான். அப்போ நம்ம நடைகளை எல்லாம் சீர்தூக்கிப்பான், உன் செய்கைகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிறது, அவரே காரியத்தை வாய்க்கப்படும். அப்போ நமக்கு காரியம் வாய்க்கப்படும். அதனால இது நம்மளாம் ஒரிஜினல் கிறிஸ்டினா அப்படிங்கிறது ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல அது தெரியும். சரியா? ஆமாம். எல்லா பக்கத்துலேயும் கோவிட் டைம்னால பிரச்சனைகள்லாம் இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் குறை இல்லாமல் இருந்துச்சா? நான் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தான், என் பையன் வளர்ந்தான், நீங்க ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கான். அவனுக்கு கிடைச்ச அளவுல படிப்பான், அவனுக்கு கிடைச்சிருக்கிறதான உறவுகளை அவன் சரியா வச்சுக்கணும். அவனுக்கு கிடைச்சிருக்கிற 4 ஷர்ட் இருந்தா கூட அதை வாஷ் பண்ணி, அதை அயன் பண்ணி, அதை மடிச்சு வச்சு பத்திரமா படுத்திக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு கையில காசு இருக்கு, ஸ்டவ் இருக்கு, மண்ணெண்ணெய் இருக்கு. முதல்ல எண்ணெய் வாங்கணும், அரிசி வாங்கணும், அதுக்கப்புறம் ஊறுகாய் வாங்கணும். இதெல்லாம் ஊழியக்காரன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு உப்பு வாங்கணும், அரிசி, ஊறுகாய், உப்பு, முதல் பைசாவில். இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தாதான் கறியோ மீனோ எடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் 8th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு ஊழியர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது. நான் தான் ஸ்டவ்வுக்கு போய் காலையில் பற்ற வைட்டேன், எண்ணெய் மண்ணெண்ணெய் ஊற்றி. இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, முதல்ல பைசா இருக்கும் பொழுது என்ன வாங்கணும், அரிசியை வாங்கணும், உப்பு வாங்கணும், ஊறுகாய் வாங்கணும். முதல்ல கஞ்சி குடிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி உள்ள இதில் போனாதான், நீங்கள் இந்த மெத்தட்லேயே போனோம்னா ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம கொடுப்பார். இந்த உயர்ந்த ஸ்தானங்கிறது நம்மளை உடனே எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் இல்லை. நம்ம இருக்கிற ஸ்தானத்தில், நான் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்டாக இருக்கேன், என் மனைவிக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறேன்னா நல்ல ஹஸ்பண்டாக இருக்கு. சரியா? நீ பிள்ளையா, அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறா, நல்ல பிள்ளையா. இன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறாமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நல்ல பெயர் இருக்கா நமக்கு? என் மனைவி என்ன குறித்து என்ன சொல்றாங்க, எங்க அம்மா என்ன குறித்து என்ன சொல்றாங்க, என் பிள்ளைகள் என்ன குறித்து சொல்றாங்க, என்னுடைய சபை என்ன குறித்து என்ன சொல்லுது, என் உறவினர்கள் என்ன குறித்து சொல்லுது. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், என்னோட உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, 5ஆம் பக்கத்து நிறைய பேர். அவன் ஐயோ பிரசங்கம் பண்றதுக்கு அவன் லாய்க்கு கிடையாது. ஒரு ஆள் சொல்லணும், வேண்டாதவங்க சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் சொல்லுவதற்கு நம்ம இடம் வைக்க கூடாது. அப்பதான் நம்ம ஒரிஜினல் கிறிஸ்டினா இருக்கணும். 10 பேர் போதும். இயேசு நினைச்சிருந்தா 100 பேரை தேர்ந்தெடுத்துருக்கலாம் இல்லையா? அவனுக்கு பார்லிமெண்டத்தில் பாருங்க, 700 எம்பிக்கள் இருக்கிறாங்க, சத்தம் தான் போடுறாங்க, எம்எல்ஏ சத்தம் தான் போடுறாங்க. இயேசு பாருங்க அழகா 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அதுல 2 அவுட் ஆச்சு, ஆனாலும் பரவாயில்ல. ஆனாலும் தனியா போய் ஜெபிப்பதற்கு 3 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 3லையும் ஒருத்தனை தலைவனாக்கினார். அந்த மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல நம்மெல்லாம் இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், யாரை பிரசிடென்ட் ஆக்கலாம், யாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கலாம், யார் லீடராக இருக்கலாம், யார் டைரக்டராக இருக்கலாம். யாருக்கு அந்த தகுதினா 4 பேர் நம்மளுடைய பெயரை ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் அழகா பிரச்சனை பண்ணார். சுரேஷ் நல்ல மெசேஜ்லாம் கொடுப்பாரு, ஊழியெல்லாம் செய்வாரு. ஆனா அவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
இப்ப அந்த ஆனால் வருது பாத்தீங்களா, அந்த ஆனால்ங்கிறது வரக்கூடாது. நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் அப்படின்னா வாங்க சொல்றேன், கொஞ்சம் பண விஷயத்துல இருக்குங்க. இல்ல எனக்கு புரியல, பணம் புரியுது, பணம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் லேடிஸ் புரியல, இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த ஆனால் 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 புரியுவாங்களே சிஸ்டர், நல்ல சிஸ்டர் தான் கொஞ்சம், ஆனா ஆனாலுங்கிறது நம்மளுடைய லைஃப்ல வரவே கூடாது. இது கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆண்டவர் நம்மை நடத்துவார், கரும்பிடித்து நடத்துவார். பஞ்ச காலத்திலனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், போஷிப்பார். அதனால நம்மளை நடத்தப்படும், கர்த்தரால் நடத்தப்படும். இந்த வசனத்தை பாருங்க, செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற, எனக்கென்று வைத்திருக்கிற சில காரியத்தை நானே அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அறிவிப்பேன் என்று சொன்னார். காலையில 3 மணிக்கு விழாவில் அப்படி தட்டி எழுப்புவார். அப்போ இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரல் பகல்ல ஒலிக்குது, பெரிய டைமை வேஸ்ட் பண்றீங்களே. சரியா, அதுக்கு முன்னாடி நீ 3 மணிக்கு எந்திரிக்கணும், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும், ஹிந்து பேப்பரை படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்து பேப்பரை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் எனக்கு வருது. நம்பவே மாட்டேன். அது என்ன தெரியுமா, அந்த ப்ராசஸ்ல நான் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் ஹிந்து பேப்பர் வருது, ஆனால் அந்த அளவுக்கு படிக்கலை. நான் சொல்றது கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஏன் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் ஆண்டவர் கொடுப்பார். சரியா, இப்போ ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே அந்த எபிலிட்டி இருக்கணும். அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். அதனாலதான் கொடுக்கப்பட்ட வேலைகளை நம்ம சரியாக செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இடத்துல ஒருவேளை தேவ என்ன வைத்திருக்காருன்றது நமக்கு தெரியாது. ஒரு யோசேப்பு, அவருக்கு கொடுத்திருக்கிற பீரியட் வந்து டஃப்பான பீரியட். ஒன்று சிறைச்சாலை, சொந்த அண்ணன் பிள்ளைங்க இந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அவரை குளிக்கல தூக்கி போட்டுறாங்க. சரி, குளிக்கல தூக்கி போட்டுனாலும் போயிருக்கலாம்ல, எடுத்து வித்துடுறாங்க. வித்து அடிமையாக கொண்டு போகப்படும். போன இடத்துல ஒரு பிரச்சனை, போக வேண்டியது சிறைச்சாலை. சிறைச்சாலையில ஒருத்தனுக்கு தரிசனம் சொல்லி, அவரு நீ போகும்போது பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது என்னன்னா நினைச்சுக்கோன்னு சொல்லி சொல்லும்போது அவரு என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டார். பிரச்சனைகள் மேல பிரச்சனை. ஆனால் அவருக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்காலம் விரலின் அசைவுல அந்த எகிப்து தேசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இவர்கிட்ட இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன, யோசேப்புக்குள்ள இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரே லைன்ல இஸ் a God fearing man. அவர் தேவனுக்கு பயப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு முதல்ல சொல்லும் பொழுது ஈசாக்க பலியிட போனதுக்கு அப்புறம், கத்தியை தூக்குனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பசுது இல்லையா, தேவனுக்கு என்ன செய்யற, பயப்படுகிற. வாஸ்தவமா அது ஆகும். நாங்கள் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல பேசுன மாதிரியே நீங்க நினைக்கிறீங்களா? எங்க வருது 22 21 22ல அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி
கீழே கீழே அதான் கிடைக்கணும். அப்பொழுது அவர், நீ தேவனுக்கு நீங்க சரி ஃபுல்லா வாசிங்க. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகன் சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். தம்பிமார், யாவரும் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிரசங்கத்தில் பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னாலும் நல்லா இருக்காது. ஒரே லைன்ல பாவம் என்றால் என்ன, ஒரே லைன்ல அநீதி எல்லாம் பாவம் தான், நீதினா என்ன, நியாயம்னா என்ன, எல்லாவற்றிற்கும் நேரடியா வசனம் இருக்கு. அந்த நேரடியான வசனத்தை கண்டுபிடிக்கணும்னா பல வேத தியானங்கள் பண்ணணும். சரியா? இப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்னன்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப அந்த தேவன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது எங்க இருக்கு? வேத புத்தகத்துல இருக்கு. அப்ப வசனத்தின்படி வாழுகிறதும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு இயல்பாகவே யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஃபார்முலா விட்டு தான் போடணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு உயர்வை கொண்டு வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு நாலேஜை கொண்டு வரும். நிறைய விஷயத்த சொல்லித்தராங்க. என்கிட்ட ஃப்ரெண்டா ஒரு பார்வையற்ற நபர் இருக்கிறார். பார்வையற்ற நபர், பிறவியிலேயே பார்வை இல்லாமல் கொஞ்சம் பார்வை இருக்கிறது. அப்புறம் போலியோ அட்டாக்கு வந்து அதுக்கப்புறம் முழு பார்வையை போன மாரி செல்வங்கிற ஒரு பிரதர் இருக்கிறார் கோவில்பட்டியில். அழகா பாடுவார், அழகா கீபோர்டு வாசிப்பார். சரியா? அவர் வந்து என்னை காட்டிலும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு அப்டேட்டடாக இருப்பார். ஃபோனா நம்மளை காட்டிலும் அவருக்கு நல்லா தெரியும். கீபோர்டு நல்லா வாசிவார். எம்ஏ வேற படிச்சிருக்கிறார். பாளையங்கோட்டையில் பார்வையற்றோருக்கான பள்ளியில் படித்தவர். நல்லா பாடுவார், நல்லா இசை வாசிப்பார். நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருப்பார். இன்னைக்கு ஒரு வெர்ஷன் ஏதாவது சொல்கிறீங்க, ஃபோனை பற்றி சொல்கிறீங்கன்னா அவருக்கு அழகாக தெரியும். நான் பேசும்பொழுது எப்படில பாஸ்டர் இப்படி இருக்குங்க, வாகனத்தை குறித்து தெரியும். எப்படின்னா அவங்கள அர்ப்பணிக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் என்ன செய்யறார்? அப்டேட்டடாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கேள்விப்படாத விஷயத்தை கேள்விப்படாத வைப்பார். 6 வயதிலேயே எந்த கடைக்கு நம்ம துணி எடுத்தா நல்லா இருக்கணுங்கிற ஒரு நாலேஜ் கூட வரும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்மளை அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய லைஃப்பை டெடிகேட் பண்றோம். வேத வசனத்தின் பிரகாரம் நம்மளை கழுகுகிறோம். வேத வசனத்தின் பிரகாரம் நம்மளை செக் பண்ணிக்கிறோம், டெஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். இந்த ஏசாயால வாசித்த இந்த வேத வசனத்துக்கு, வாசித்த வசனத்துக்கு கீழே இருக்குது பாருங்க, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும், ஏசாயா 64:5 நீதியை செய்கிறவர்களையும் நினைக்கிறவர்களையும் நாங்களோ அவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே தேவரீர் கடும் கோபம் உண்டு இன்னமும் தப்பி இருக்கிறோம். பாருங்க, மகிழ்ச்சியாய் முதல் பகுதியை நம்ம தியானிக்கலாம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். இப்ப நீதினா என்னது? இங்கிருந்து ஒரு பாடம் படிக்கிறோம். நீதினா என்ன? இயேசு சொன்னா யோவான் ஸ்நானனை பார்த்து இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப நீதினா வெறும் பேச்சில் அல்ல, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீதி செய்கிறது. நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் என்ன செய்கிறீர்? சந்திக்கிறீர். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அவரை சந்திப்பதற்கு அல்லது சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் என்ன? அவரை நான் எப்படி சந்திக்க முடியும்?
சுனமித்தால் கேட்குறாங்க உன்னத பாட்டில், நேசரை பார்த்தீங்களா, அவரை நான் சந்திக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம யாரை சந்திக்கணும்? நேசரை சந்திக்கணும். யார்? எந்த நேசர்? இயேசுவை சந்திக்கணும். இந்த உலகத்தினுடைய ஒரு தத்துவம் இருக்குது, உலகத்தினுடைய அறிவு இருக்குது, உலக ஞானம் இருக்குது. அதற்கு மேற்பட்டு ஸ்பிரிச்சுவல், இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் சந்திக்கணும். அல்லேலூயா. இங்கதான் பாருங்க ஒரு சமாதானம், இங்கதான் சந்தோஷம், இங்கதான் நிரந்தர வருமானம், எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஆமென். அப்போ அது சொல்லி அழகா சொல்லியிருக்கு பாருங்க, வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் என்ன செய்கிறேன்? சந்திக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற ஒரு பிளான் எனக்கு இருந்தாலும் எனக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்லோவா போறதுனால அப்படி இருக்குதா? இந்த இந்த 2 வசனங்களும் உங்களுடைய சிந்தைகளில் பதியணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நான் அடுத்து ஒரு 10 வருஷத்துல நான் எப்படி இருப்பேன், என் பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் அறிந்து கொள்ளணும். என் நாட்களை எண்ணும் அறிவை தாரும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுகிறேன். இல்லையா? எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? எல்லாமே எனக்கு தகுதியுடையதாக இருக்காது. எல்லா வஸ்திரத்தையும் நாங்கள் போட முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம போய் இருக்க முடியாது, எல்லாரோட நம்ம பழக முடியாது, எல்லாது மாதிரி நான் பேச முடியாது. பேசினேன் அப்படின்னா நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு பாதை இருக்கு. இந்த நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு ட்ராக், இதெல்லாம் ஒரு பாதை. இந்த பாதையில் போனாதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். அந்த பாதையை உருவாக்கினவர் தான் இயேசு. அவர் சொன்னார், நான் தான் வழிங்க, நான் தான் சத்தியம்னா. உலகத்தில் நிறைய சத்தியம் இருக்கு, உலகத்தில் நிறைய ஆவி இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறேன், பியூர் ஸ்பிரிட்டை தருகிறேன். அது உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். There are 2 kinds of spirits. இதே வார்த்தையை மாற்றி பேசுகிற பிரசங்கியாளர் இருக்காங்க. அல்லேலூயா. இதே நேரத்தில் நான் பேசுறதுக்கு அப்படியே தலைகிலமா பேசுறது மாதிரி பேசுவாங்க. இல்லை, உனக்கு எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ உணர வேண்டிய அவசியம் இல்லை, நீ முட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பாவம், உனக்காக இயேசு பாவமாயிட்டார், நீ என்ன செஞ்சாலும் உனக்கு என்ன வந்து சபை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குற கூட்டம் இன்னைக்கு இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ பரிசுத்த ஆவி இருக்குது, பசுத்த ஆவி இருக்குது. நீங்கள் அதே வாசித்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், அந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பாருங்க. இதுக்கு ரிலேட்டடா அந்த இடத்துல எழுதியிருக்கிறார் பவுல். 12வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2 ஒரு சில நிமிடத்துல நான் முடிச்சிருவேன், கொஞ்சம் அமைதியா நீங்க கவனிங்க. 12 உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? there are 2 kinds of spirits. முதல்ல என்னது? உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்போ நான் ஒரு அதெல்லாம் சொன்னவங்ககிட்ட, நான் ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நான் பாதி வேதம் படிச்சு பாதி படிக்காம, நான் பாதி ஜெபம் பண்ணி மீதி ஜெபம் பண்ணாம, அல்லது இப்படியும் அப்படியுமா இருந்துக்கிட்டே இருந்தேன்னா உடனே எனக்கு என்ன வருது? உலகத்தின் ஆவி வருது. அந்த உலகத்தின் ஆவி வரும்போது ஒரு என்னோட பணமும் வரலாம், பொருளாதாரமும் வரலாம். நான் உடனே இந்த வேதத்தை சரியா ப்ரெசன்டேஷன் கொடுக்காம அங்கே தவறு பண்ணி என்ன செய்ய, இளைஞர்களுக்கு ஒரு சூடேற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே வஞ்சிப்போம். நான் புரிந்தவங்களுக்கு. அதனால ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக. அதனால தான் நான் பொறுமையாக 2 வசனம் 3 வசனம் சொன்னால் கூட இது இருதயத்தின் ஆழத்தில் பதியிருக்கும். நான் இதை சொந்த வார்த்தையில் பேசலை, நீ எழுதியிருக்கிற பிரகாரம் பேசணும். 2 ஸ்பிரிட் இருக்கும். ஒரு ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிட்டுக்கு ஒரு நடிகர் நடந்து வராருன்னா ஒரு 1000 பேர் கூடுவாங்க. இது ஒரு ஸ்பிரிட். அதே நேரத்தில் ஒரு பரிசுத்தவான் தோலில் கையை போட்டுக்கிட்டு ஸ்லீப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு கிழித்த துணியை போட்டுக்கிட்டு போனாருன்னா 4 நாய் கூட திரும்பி பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆனால் யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. யாராவது ஒரு ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ
அதனாலதான் ஆவியை பகுத்தறிகிற அந்த வரம். 2.5 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு எடுத்து கும்பாலம் போட்டு எந்த சந்தோஷப்பட்டாலும் 2.5 ஹவர்ஸ்க்கு பிறகு வெளியில டிக்கெட்டுக்கு மாப்பிள்ள டிக்கெட்டுக்கு காசு வாங்கினா குடும்பம். அதே நேரத்துல ஒரு அதிகாரத்தை வாசித்தோம், ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டாலோ அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், நிரந்தர சந்தோஷத்தை. அல்லேலூயா. நடிகருக்கு பெரிய ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க, இந்த பசங்க வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது என்ன செய்யுது, அப்படியே கீழே உள்ளது. எவ்வளவு காஸ்ட், எவ்வளவு நேரங்கள் விரையும். ஒருவேளை அந்த பிள்ளைகள் மேலே விழுந்திருந்தாங்கன்னா திருநெல்வேலியில் நடந்தது. இப்போ 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி விழுந்திருந்தா எத்தனை பேர், எத்தனை நடிகர்களுக்காக இளைஞர்கள் இறந்து போயிடுறாங்க. ஏசு அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை. நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, நீ உணர்வடையும்படிக்க, நான் உணர்வடையும்படிக்க. ஏன்னா என் இருதயம் திருக்குள்ள அது கேடுவது, அது அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். என் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குலை, என் சிந்தை ஒரு மாதிரி இருக்காது. உங்களை இன்னைக்கு உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி அவன் கிடக்கான், அவனை பற்றி தெரியாதா அப்படின்னு. இந்த அளவுக்கு என் நாவுக்கு இரட்டை நாக்கு உள்ளது. ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூனியத்திற்கு ஏதுவானது இல்லையா? பில்லி சூனியத்திற்கு ஏதுவானது. அப்போ கோள் சொல்லுகிறதே பாவம். ஒரு குடும்பத்துல கோள் சொன்னதுனால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. கோள் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். சகோதரத்துல அங்கே எங்கும் கோள் சொல்லி தெரியா, உன் பிரச்சனை ஏதாவது ஒன்று நீ கேள்விப்பட்டையா, உன் மனசோட வச்சுக்க. இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்ததான மரியாதையும் யோசேப்பினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்துச்சு. அந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட என்ன செஞ்சான், மனதாக இருந்தான். யார்கிட்டையும் போய் சொல்லலை. அக்கா இப்படி கேட்டுக்குங்க, அக்கா இப்படி கேட்குங்க, அந்த பிள்ளை மோசம் கன்சிவாயிருக்குன்னு யார்கிட்டையாவது சொன்னாமல் இருக்கா? இல்லை. அதே மாதிரி மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு பிறப்பதற்கு 2 கேரக்டர் முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில இயேசு பிறப்பதற்கு இந்த கேரக்டர் முக்கியம், நம்ம குடும்பத்தில் இயேசு பிறப்பதற்கு இந்த கேரக்டர் முக்கியம். நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, உங்ககிட்ட வந்து நிறைய பேர் ரகசியங்களை சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஒரு மனைவி கிட்ட கூட சில காரியங்கள் சொல்லுவாங்க. சில நேரம் கவுன்சிலிங் பண்ணும்பொழுது மனைவி கிட்ட கூட என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஏன்னா நல்ல ஒரு ஆலோசனை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. நேசமணி நகர்ல இப்ப போன வாரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. 11th படிக்கிற ஒரு பையன், அவன் நைட்டு செல்போன் பார்க்குறான்னா அப்பா கண்டிக்கிறார், டேய் தம்பி செல்போனை பார்க்காத நைட்டு. அதுக்கு என்ன செஞ்சான், மனம் உடைந்து உடனே சூசைட் பண்ணிக்கிட்டான். நைட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். மறுநாள் காலையில் என்ன தம்பி கதவே திறக்கலன்னு பார்த்தா அந்த சாவி போடுற ஓட்டை வழியாக பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், ஹேங்கிங்கில் இருக்கான். 11th படிக்கிற அவனுக்கு என்ன தெரியும், இது செல்போனை தாயை விட நேசிக்காதீங்க. எங்கே இருந்துச்சுன்னா கேள்விப்படல இருக்கா, இந்த செல்போனை விட என் பிள்ளைகள் என்னை விட செல்போனை நேசிக்கிறேன். தங்கச்சி பையன் நான் சொல்றதை விட ஃப்ரீ ஃபயர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்தியாவுடைய எதிர்காலம். இன்னைக்கு எல்லாம் வயசானவங்க அப்படியே கலந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் போதை வசத்துக்கும் சுகபோகத்துக்கும் அடிமையா இருக்கிறாங்க. இப்படி போச்சுன்னா 20-25 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே கொத்து அடிமைகளாயிரும். அல்லேலூயா. சாட்டையை வச்சு அடிப்பான். அதனாலதான் கிடைக்கிற அறிவை பயன்படுத்தி நல்லா படிக்கணும். அல்லேலூயா. நான் வந்து பிஹெச்டி ஒரு சப்ஜெக்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்டவர் உதவிச்சார். பிஹெச்டிக்கு முன்னாடி டாக்டரேட் இன் மினிஸ்ட்ரி, அதில் ஒரு கிளாஸஸ்ல நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கிட்ட என்னெல்லாம் தேவை, எப்படி பேசலாம், எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. நாங்களா அதை ரிசர்ச் பண்ணி அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறேன். ஹெல்த், சரீரத்தை
ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். தயவு செய்து நீங்கள் 10 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலெலாம் செல்ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. நாம் அப்படி இருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிகிற ஒரு பருவத்தில் இருக்கிறோம். பண்ணவே கூடாது. எந்த விதத்திலையும் உங்களுடைய ஹெல்த் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகக்கூடாது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது, சரியான நேரத்துக்கு தண்ணி குடிப்பது, சரியான நேரத்துக்கு தூங்க போவது, சரியான நேரத்துக்கு எழுந்திருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற 4 பேரை வச்சு தான் அடுத்த 25 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா என்ன படிக்கிறோமோ அதை நல்லா படிக்கணும். என்ன படிக்கிறோமோ நல்லா படிக்கணும். ஏன்னா திறமை ஒருவேளை இப்போ ஐஏஎஸ்க்கு போகிறீங்கன்னா அங்கே ரிலீஜியஸ் பேஸில் உங்களை விலக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் எஸ்பிஜி மாதிரி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்கு பாருங்க, கருப்பு குணப்படைகள். பிரதமர் வரும்போது முன்னாடி 4 பேர் வருவாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் எக்ஸாம்னா எந்த நாடும் தடுக்க முடியாது. அந்த திறமைக்கு தான் மதிப்பு. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு இடத்துல திறமைக்கு தான் மதிப்பு. அந்த இடத்துல ஆண்டவரை கொண்டு போவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம படிக்கிறது, எனக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி பிரசங்கம்லாம் எனக்கு பண்ணவே இல்லை. நாங்கள் தண்ணி எடுக்கிறோம், பேரை தூக்குறதும், பாஸ்டருக்கு வண்டி ஓட்டுறதும் தான் அப்படி தான் இருந்தோம். வயிற்று ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி சொல்லலை. நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் இளைஞர்களை டார்கெட் பண்ணி இந்த வார்த்தைகளை பேசுவது உண்டு. இன்னைக்கு வேற ஒரு சர்ச்சுக்கு கொடுத்தாங்க, மேற்க வேற ஒரு பாஸ்டர் போகலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை பாஸ்டர், இல்லை சார், ஏற்கனவே நான் பாஸ்டர்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இளைஞர் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது அதை பேசுங்க. தம்பி, நீ செல்ஃபோனை ரொம்ப பார்க்காது, அது ஐ எஃபெக்ட் ஆகும். அது என்ன செய்யும், சாப்பிட வைக்காது, தூங்க வைக்காது, அதே சிந்தனையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவை நேசிக்க வைக்கிறாது. நான் இப்படி போனோம்னா எங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலம், முதல்ல என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சமூகத்தினுடைய எதிர்காலம். நீங்கள் ஒரு 5 பேர் இளைஞர்கள் இருந்தால் தானே ஒருத்தர் சிக்காயிட்டாரு, ஒரு 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 துக்ககரமான காரியம்னா அந்த இடத்துல இருந்து செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? ஹெல்த் வேணும். அல்லேலூயா, ஹெல்த் வேணும். இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ நானும் பேரெல்லாம் இருக்கிறோன்னா எங்கள் வயசில் அந்த நேரத்தில் இருந்த ஹெல்த்து உங்கள்கிட்ட இருக்காது. அது உங்கள் பருவத்தில் உங்கள் வயசில் நாங்கள் இருந்த ஹெல்த்து இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்காது. சொல்லி பாருங்க, அன்னைக்கெல்லாம் 100 கிலோ சீனி உடைய தூக்கியிருக்கேன் வத்தைக்கு. தாத்தாவுடைய மளிகை கிடையாது. 75 கிலோ 80 கிலோ அரிசி பேகை அசால்ட்டாக தூக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்குள்ள ஹெல்த்து கிடையாது. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அது கிடையாது. அந்த தைரியம் கிடையாது. நடந்து விட மாட்டேங்கிறான். இந்த விபிஎஸ்ல ஒரு சின்ன கேம் வச்சோம், ஒரு சுத்திட்டு வந்ததில் ஒரு பிள்ளை அப்படியே அப்பா அப்படின்னு உட்காந்துருச்சு. பாருங்க, பெண்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு மாதிரி தூக்கம் இல்லை. அன்னைக்கு 9 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவாங்க. இன்னைக்கு 11 மணிக்கு தூங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? நம்ம அன்றாட லைஃப்ல அநேக காரியங்களை வேதம் சொல்லி கொடுக்குது. ஒரு பெரிய பிரசங்கியத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆலோசனை சொன்னாலே போதும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் பாருங்க, 2 ஆவியை நம்ம சரியா இனம் கண்டுபிடிக்கணும். ஒன்று அப்படியே இந்த இதில் நிறைய இதை பிரித்து பார்க்கலாம். அப்போ நான் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. வேதத்தை சார்ந்தவனாக என்னை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டாலும் நான் மாசு இல்லாதவனாக இருக்கணும். அதுதான் மணவாட்டியே ஆவியும் மணவாட்டியுமே வா என்பார். மாசு இல்லாத, கரை இல்லாத, பிழையற்ற சுத்த சபையாய் அவர் நிறுத்துவதற்காகத்தான் இந்த வேதத்தை கொடுத்து இப்படி ஒரு கொஞ்சம் கூட்ட மத்தியில ஆண்டவர் பேச வைக்கிறார். அதனாலதான் சொன்னேன், நான் அறியாததை, நான் கிரகிக்க முடியாததை அவர் எனக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இசையை வாசிக்கிறோமா, அதுல எக்ஸ்பர்டைஸா மாறும். பாடலை பாடுகிறோமா, நான் அப்படி இல்லை. நான் சொல்றேன், நீங்களாம் சின்ன வயசுலேருந்தே வளர்றதுனால வேதமா எந்த வசனத்தையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீ 21 வயசுக்குள்ள அல்லது 25 வயசுக்குள்ள அந்த வேதத்தை குறித்து உள்ள முழு அறிவை பெற்றுக்கொள்ளாவிடில் பின்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணுவது கூட தடுமாற வேண்டும். யூடியூப் நிறைய பார்த்தீங்களா? இப்போ
அந்த லேப்டாப் படி தட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுது? 12வது வசனத்தை வாசிக்க அப்படி சொல்லு. அப்போ இன்னும் படித்தால் படிக்காமலேயே அந்த வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, பிசாசு 40 நாள் அவர் வனாந்தரத்துக்கு ஜெபம் பண்ண போறாரு. அங்க பிசாசு போயிட்டான். உடனே அவர் வேதத்தை திருப்பி பதில் சொல்லலை. ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, அவன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ வசனத்தால ஜெயிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியானின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அப்போ பிசாசை ஜெயம் கொள்வதற்கு நமக்கு ஒரு வசனம் தேவை, ஒரு பிரமாணம் தேவை. இப்போ யோசிப்பு அந்த இடத்துல போர்த்திபார் வீட்டுல அவருடைய மனைவியிடத்துல ஜெயிப்பதற்கு அவருக்கு ஒரு பிரமாணம் தேவை, ஒரு கொள்கை தேவை. அதுதான் வசனம். ஒரு பிரமாணம், ஒரு கொள்கை. நான் இப்படிதான் இருக்கணும். அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. ஏன்னா பீலேயாம் பார்த்தீங்களா, பீலேயாம் மோவாப் தேசத்தினுடைய ராஜா பீலேயாமுக்கு கூலி கொடுத்து என்ன செய்யறாரு? சபிக்க சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். அந்த நேரத்துல நமக்கு ஒரு பிரமாணம் தெரிஞ்சிருக்கும், இப்படி நான் செய்யக்கூடாது. அகித்தோப்பேலுடைய ஆலோசனை பாருங்க, அப்சலோமுக்கு தவறா சொல்லி கொடுத்து தகப்பனுடைய மறுமணவட்டிகளோட நீ பகல்ல என்ன செய், தவறு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கிறார். அகித்தோப்பேலின் ஆலோசனை அன்றைய நாட்களில் வேத வாக்கை போல் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் ஆலோசனை இருக்கும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்பந்தான் நமக்கு அந்த ஆலோசனை கவுன்சில் தேவை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இப்ப உட்காராமல் என்னை தப்புவித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகணும். நம்ம பிரசங்கத்துல ஒரு சயின்ஸ் இருக்கணும். எதுவுமே இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் முடியலாமல் நம்ம பண்ண முடியாது. நீங்க இப்போ இது எல்லாத்தையுமே கவனமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் இருக்கணும், ஒரு ஃபார்முலா இருக்கணும். எங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா இவ்வளவு பேசுனதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம பெரிய ஒரு திட்டம் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோமோ அதை நேர்த்தியாய் செய்தால் போதும். அல்லேலூயா. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உலகத்தில் 2 ஸ்பிரிட் இருக்கு, ஒன்று ஹோலி ஸ்பிரிட், இனி ஈவில் ஸ்பிரிட். இது ஒரே இதில் டூப்ளிகேட் எது நல்லதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நம்மளையே வசனத்தை கொண்டு நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே வந்தாதான் இதிலிருந்து விலக முடியும். இளைஞர்களாகிய நாம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு யோசேப்பையும் தானியேலையும் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு படிக்கலாம், ப்ரொக்ராஸ்டினேஷன், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், ஒத்தி போடலாம், இல்லை இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. என்னுடைய வேலை ஷெட்யூல், என்னுடைய ஷெட்யூல் எப்படி இருக்குது, இன்னைக்கு என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி போனாதான் இந்த வேதத்தில் இருக்கிற 6 ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வந்து நான் உணராம இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்க பவுல் சொல்லி கொடுத்த மாதிரி அது எழுதியிருக்கிற பிரடி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஏசாயா 64 வாசிக்கிறோம். மறுபடியும் அதை ஒருவரை வாசித்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ கர்த்தர் நமக்கு, அதாவது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. இந்த அடிப்படையில பவுல் அந்த கொரிந்தியருக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நீங்க அறியாம இருந்தீங்க, நீங்க உணராம இருந்தீங்க, நீங்க கேள்விப்படாம இருந்தீங்க. இதுல சின்ன ஒரு விஷயம்னா, சில விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம், அது நாலேஜ். அந்த நாலேஜை
எப்படி செயல்படுத்துகிறோம், அது விஷ்டம், அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை நம்ம எப்படி உணர்கிறோம், இதுதான் கிரியேட்டிவ் ஐடியா. நீங்க பெசரேலுக்கு பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் வரும், சகல பணிமுட்டு வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு அவனை தேவ ஆவினால், ஞானத்தின் ஆவினால ஆண்டவர் நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம மேல ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கண்களை மூடி எழுதி நின்று ஒரு சில நிமிடம் மாத்திரம் அவரை நோக்கி ஆராதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். என்னை உணர்வுள்ளவனாக்கும். எந்த காரியங்கள் நமக்கு தொழுதலாக இருந்தது வேறெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பா, உனக்கு பயந்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரை ஏசாயாவை நாங்கள் வாசிக்கிறோம். உம்மாலே நாங்கள் நடத்தப்படணும் அப்பா. காத்திருக்கிறவர்களுக்கு